ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் இன்னும் 3 மாசத்துல இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கண் கலங்குறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு வாங்க இப்போ ட்ராமாக்குள்ள போகலாம். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். நீ என்ன சொல்ற, உண்மையில தான் சொல்றியா? நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, நம்ம ஹீரோயின் அப்பனா நான் இறந்து போனா உன்னால இருக்கவே முடியாதா, அப்ப நீ இன்னும் சேர்ந்து இறந்து போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. ஐயய்யா, நான் அந்த மாதிரி சொல்லல, நீ இல்லாம நான் எப்படி இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இழுக்க, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, அந்த காலத்துலலாம் இறந்து போனா கூடவே உடன்கட்டை ஏறுவாங்களாம்ல, ஒருவேளை நீனு நான் இறந்து போனா என் கூட சேர்ந்து செத்துருவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. நம்ம ஹீரோவுக்கு ஐயோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படி முடிச்சுக்கிட்டு, இல்ல இல்ல நான் அந்த மாதிரி சொல்லலாமா, ஆனா நீ எனக்கு தெளிவா சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் அதோட யோசனை பண்ணிட்டு, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன், என்னோட நார்மல் ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுக்க. இப்போமெல்லாம் எனக்கு கொஞ்சம் அடிக்கடி இந்த ஷார்ட் மெமரி லாஸா இருந்துச்சு. சரி, இத பத்தி என்னன்னு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணலான்ட்டு தான் போயிருந்தேன். அவர் டெஸ்ட் குடுத்துட்டு போ சொன்னாரு. நானும் அதே மாரி டெஸ்ட் குடுத்துட்டு போயிருந்தேன். இந்த டைம்ல தான் டாக்டர் திரும்ப எனக்கு கால் பண்ணி கூப்ட்டாரு. அப்பதான் நீங்க எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க எங்கேயும் போறீங்களா? அப்பாயின்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிட்டீங்களான்ட்டு. ஆனா நீங்க வந்து என்னைய ஹார்ஷா பேசிட்டு போயிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் நுழையும்போது, நான் அப்பதான் டைம் பார்த்தேன் என்னன்னு தெரியல. எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் எப்படி டாக்டர் ரூமுக்குள்ள போனேன்னு கூட எனக்கு தெரியல. அதோட தான் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாரி உனக்கு வந்து பிரெயின்ல வந்து சின்ன சின்ன கட்டிலாம் இருக்குது. அந்த கட்டிலாம் உன்னோட ஞாபகங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு இப்போ ஷார்ட் மெமரி லாஸ் இருக்குது. அதாவது நீங்க கூட என்னைய ஒரு தடவ உங்கள வந்து மீட் பண்றதுக்காக என்னைய ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருந்தீங்க. ஆனா எனக்கு சுத்தமா அது மறந்துருச்சு. என் செக்ரட்டரி தான் வந்து ஞாபகப்படுத்துனா. நானும் வேகமா வந்து பார்த்தேன். ஆனா நீங்க அங்க இல்ல. கோவமா எந்திரிச்சு போயிருந்தீங்க. அதோட தான் நான் டாக்டர்ட்ட கேட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேற்கொண்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. டாக்டர் இது ஒண்ணும் செய்ய முடியாதா? இது என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி. அந்த கட்டியெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. உயிரே போனாலும் போயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. 3 மாசம் தான் இதுக்கு தவணை குடுத்துருக்காரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தான் சாப்பிடுறேன். நல்லா ஹெல்த்தியா தான் ஜூஸ் குடிக்கிறேன். நல்லா தான் இருந்தேன். யோகா பண்றேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்ல. எனக்கு ஏன் இந்த மாரிலாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவோ ஓகே, ஓகே, ஓகே. நீ கூலா இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். கட்டி தானே இருக்குது. நம்ம எதுக்கு இன்னொரு தடவ வேணா கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ நீ வேற இறந்து போறேன்னு சொல்லிட்டா, நான் எப்படிதான் தூங்க போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன், பார்த்தா நல்லா அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவன், அப்பாடி இந்த சன்ரைஸை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்குது, எப்பவுமே இல்லாத அழகா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபேஸை பார்க்குறான். ஃபேஸை ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு. அட பாவி, நம்ம ஹீரோயின் இறந்து போறான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதெல்லாம் சும்மாதானா, மனசுக்குள்ள இவ்வளோ சந்தோஷம் இருக்கா, சரியான ஆளா தாங்க இருப்பான். அதோட நம்ம ஹீரோவும் சரி இவ என்னதான் பண்றான்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ தூங்குற ஸ்டைல பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஐயோ அதுக்குள்ளேயுமா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி மெல்ல மெல்ல வந்தவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி பார்க்குறான். அது டம்முன்னு கீழே விழுது. ஐயோ அதுக்குள்ள போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிட்டு பக்கத்துல உட்காந்தவன், சரி எதுக்கும் ஹார்ட் பீட் இருக்கா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை கொண்டுட்டு வந்து அவன் ஹார்ட் பீட் பார்க்கலான்னு வரான். டக்கு நம்ம ஹீரோயின் முழிச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரியே ஸ்டெயிலாக வந்து கண்ணாலே கேட்க, அவனும் வேற வழி இல்லாமல் டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு மார்னிங் கிஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. என்னது மார்னிங் கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்க்க, அவனும் ஆமாம் ஆமாம் எனக்கு உனக்கு கிஸ் கொடுக்கணும் போல இருந்துச்சு, எல்லாரும் இப்படி தான் செய்வாங்க அப்படின்ட்டு. அவனா நம்ம ஹீரோயினை இது என்ன வழக்கத்துக்கு மாறா இருக்குது, இப்போலாம் ஒரு நாள் செஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனை கவனிக்கிற. ஆமா உன் ஃபேஸ்ல என்ன இவ்வளோ க்ளோயிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ ஃபேஸை தடவிட்டு அதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின், நீ நல்லா நைட்டு தூங்கியிருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போற அசால்ட்டா. நம்ம ஹீரோ பாவம் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு ஒரு வழியா அவன் ரூமுக்கு ஓடி வந்துடான். அதோட உங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போறோம், ஆனா எனக்கு உள்ளதை பத்தி இப்போ வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம், சீக்கிரட்டாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட தம்பி ஏதோ ஒரு 8 மில்லியன் இத வந்து லாஸ் பண்ணிட்டான் போல இருக்குது. அதுக்காக அவங்க தாத்தா கூப்பிட விட்டுருக்காங்க. இவனும் பயந்து பயந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவங்க தாத்தா அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டு பயங்கரமா அவன
சத்தம் போடுறாரு. இவனுக்கும் இந்த பயத்துல இந்த பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருது. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பான் போல இருக்குது. நீ என்ன தைரியம் தான் இப்பெல்லாம் பண்ணியிருப்பா, அப்படி இப்படி உங்க தாத்தா மேற்கொண்டு கத்த, நீ உடனே இதுக்கெல்லாம் நீ டாக்ஸ் கட்டணும், உன் பேர்ல தான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கன்னு போட, அவனை பயத்துல அப்படியே கீழேயே மயங்கி விழுந்துறான். உடனே உங்க தாத்தாவும் பயந்துறாங்க, டே என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ தாத்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா முதல்ல எந்திரிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில பார்த்தா வீட்டுல வந்து ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு அவனுக்கு வந்துருச்சு அந்த பேனிக் அட்டாக். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹூ தான், அவன் தான் கரெக்டா அந்த கணக்கெல்லாம் காட்டி தொலைச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு கோவம் வந்தது. அவனை சும்மா விடக்கூடாது, நான் போய் என்னன்னு கேட்கிறேன், என் பையனுக்கு தேவையில்லாம திட்டு வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கோவமா கிளம்பி வராங்க. இங்கே அதோட நம்ம ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீங்கள் என்ன சொல்றீங்க, உண்மையதானே சொல்றீங்க, அவள் கட்டியை வந்து ரிமூவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டாக்டர்னு சொல்கிறாங்க, இல்லை ரிமூவ் பண்ண முடியாது, அப்படி ரிமூவ் பண்ணால் அது இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகளை வர வைக்கும், அன்னைக்கே அவங்களுக்கு இறப்பு வரலாம், அது ரொம்ப ரிஸ்க்கானது, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஹீரோவா நீங்கள் திடீர்னு 3 மாதம்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக சொல்லுங்கள், 3 மாதத்தில் இறந்துருவாங்களா அப்படி இப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியலை. சரி நான் போகிறேன், நீங்கள் கேள்வி கேட்டுட்டு வாங்க வச்சுட்டு அவளும் எந்திரிச்சு அப்படி வெளியேறா. அப்போ தான் ஒரு பேஷண்ட் வந்து அப்படியே அமைதியாக வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னமோ தெரியல, அதை பார்த்தோன்னா லைட் கலங்குறா. இருந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு நடக்காது, ஏன் நான் தேவையில்லாமல் இதெல்லாம் யோசிக்கணுன்ட்டு அவள் ரொம்ப போல்ட்டாக தான் இருக்கா, எதுக்காக கலங்கவே இல்லை. நான் தான் உயிர் போகுது இன்னும் 3 மாதம்னு சொன்னால் கூட அவள் ரொம்ப போல்ட்டாக அதோட அப்படியே ஆஃபீஸ்க்கு வரா. பார்த்தா அவங்க ஆஃபீஸில் அவங்க அம்மா வராங்க, எங்கே ஊ அப்படிங்கிற மாதிரி. உடனே இவளும் கேட்குறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன தைரியம் தான் உன் ஹஸ்பண்ட் வந்து கணக்கெல்லாம் காட்டி கரெக்டாக உங்க தாத்தாட்ட நல்ல பேர் வாங்கிக்குவான், இப்போ கணக்கு காட்டலான்னு என்ன சாதாரண 8 மில்லியன் தானே போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஏதோ சொல்ல, நம்ம ஹீரோயின் எதா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து பேசிக்கிறீங்க, இது ஆஃபீஸ், இங்கே வந்து என் புருஷனை வந்து சத்தம் போடுறது சரியில்லை ஏன்னா அவர் இந்த ஆஃபீஸோட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் கண்ணின்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் சொல்ல, அவங்க அம்மா எப்படி நான் கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரியும், நான் அதை அப்போ வச்சு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே அதோட நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு பயந்து பயந்து கேட்குறான், அவர் நீ என்னடா டைவர்ஸ் பத்திரம் கொடுத்துட்டியா, இல்லை என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல, என்னோட உன்னைய சேர்த்து என் ஜாப்பையும் வந்து கிழிக்க போகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இப்படி இங்கே வந்திருக்கேன், நான் வேற வேலை தேடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு பயந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறான், இந்த மாதிரி பார்க்குக்கு வந்துருண்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க் வந்தால் ரகசியமாக நம்ம ஹீரோ வந்து அவன் காதில் சொல்கிறான், டே நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கல, அந்த இது பேப்பர் கொடுக்கலன்ட்டு. உடனே அவன் ஃப்ரெண்டு என்னாச்சு எதுக்கு கொடுக்கலான்ட்டு, ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீ என்ன சொல்கிறான்ட்டு, ஆமாம் அவளே 3 மாதத்தில் இறந்து போகிறாளாம், அதனால எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை, இனிமேல் என் லைஃப் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு நல்லா யோசனை தான், ஆனால் எனக்கு இன்னொன்று யோசனையாக இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறியா, இந்த 3 மாதத்தில் உன்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போகிறா, நீ வேணா அவள்கிட்ட ரொம்ப அன்பாக க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவள் சொத்து எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி தருவாள்னு சொன்னோன்னா, இது கேட்டால் நம்ம ஹீரோ கோவம் வந்துருச்சு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அடுத்த நாள் கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோ பெரிய பொக்கையோட நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனும் சொல்கிறான், இன்னைக்கு நம்மளோட 3rd ஆனிவர்சரியில் அதுக்காக இந்த பொக்கை வாங்கிட்டு வந்தா உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஏன் எனக்கு போன வருஷம் கூட நீ வாங்கி தரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அது போன வருஷமா, ஆனால் இந்த வருஷம், ஏன்னா நீ அடுத்த வருஷம் இருப்பியோ இல்லையா இந்தாம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாவம் வளைஞ்சு கடைசியில் அவனும் கொடுக்குறான். இந்த பொண்டாட்டிமாரு சாவ போகிறாங்கன்னு தெரிஞ்ச அந்த ஹஸ்பண்ட்மாருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இதில் நம்ம ஹீரோ மட்டும் விதிவிலக்கா என்ன? அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வழக்கம் போல் தனியாக தான் சாப்பிடுவோம், ஆனால் இந்த ட்ரிப் வந்து தனியாக சாப்பிடாம அப்படியே பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காரான். நம்ம ஹீரோயின் என்னடா அப்படிங்கிற மாதிரி புதுசாக பார்க்குறா. நம்ம ஹீரோவை இனிமே உன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோயின் 3 மாதத்துக்குள்ளே இறந்து போகிறாங்களா, இவங்க லவ்வாக காட்டுறாங்களாம், அப்போ தானே அவளோட சொத்தெல்லாம் கிடைக்கும், அதனால தான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ அந்த ஃப்ரானோட தோலெல்லாம் நிற்கிட்டு நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்குறான். இதெல்லாம் அங்கே உள்ள மேடுன்னு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க, ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் வந்து அதுக்கான விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கம்பெனியோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதானே, அவன் தான் அட்வைசர் குரூப்பில் இருக்கிறால இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தண்ணி குடிக்கிற. அப்போ லைட்டாக அவளுக்கு புறையறிது. உடனே இருமணுன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோ அப்படி பதறிடான். ஐயோ என்னாச்சு உனக்கு இருமல் வருதா, உடனே கூப்பிடுவோம், ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க சீக்கிரம் அப்படி அப்படின்னு சொல்ல அங்குள்ள எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா நடக்குது, இவங்க இந்த 3 வருஷத்துல இவங்களை இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததுலேண்டு
அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியே தான் ஆயிரா. எதுக்கு இப்படி திடீர்னு இப்படி பதறா, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, போய் நீ மீட்டிங்கை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் போய் மீட்டிங் கண்டினியூ பண்றான். எல்லாருமே வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி கூட இங்கே நடக்கிறத பத்தியா புதுசா இருக்குல்ல, இவர் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா, திடீர்னு இவருக்கு என்ன எங்க அக்கா மேல அவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. அதோட நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா அவளுக்கு வந்து கோட் மாட்டி விட்டுட்டு, நீ என்ன இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்கத்தான் அப்படி கண்ணத்தெல்லாம் தொட்டு கையெல்லாம் தொட்டு பார்க்குறான். என்னது உடம்பு இவ்வளோ கூலா இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி அவனோட கோட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, என்னாச்சு நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்குள்ள பக்கத்துல உள்ள செக்ரட்டரிட்ட கேட்குறான், இன்னும் கார் வரலையா அப்படிங்கிற மாதிரி. அவளும் வித்தியாசமா இங்க என்ன நடக்குது, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி, இல்லை இப்போ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனை சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே செக்ரட்டரி கேட்குறேன், நான் வேணா ஆம்புலன்ஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவா என்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் ஓவர் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு, ஆக நம்ம ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி இருக்கிறதுல கார் வந்துருது. ஆனா கார் நம்ம ஹீரோயின் ஏற போறா, அவ தலை இடிச்சிடாம நம்ம ஹீரோ கையெல்லாம் வச்சு மறைச்சு அவளை கார்ல ஏத்துறான். அவனை அப்படியே என்னமோ பெருசா சாதிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி ஒரு பிஞ்சிருப்பா சிரிச்சுக்கிட்டே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, என்ன இது ரொம்ப டிராமட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்குறான். இது என்னது, இந்த மாதிரி ஹேண்டை வந்து இப்படி போர்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கையை எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னோன்னா அப்படியே அதாவது கண்ணாலேயே அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துறான். புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இவட்ட என்னதான் செஞ்சாலும் பாச்சா பழிக்க மாட்டேங்குதே, எதையுமே நம்ப மாட்டேங்கிறாளே, டிராமேட்டிக்ங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அதோட அவனும் அப்படியே மூஞ்சி தொங்கி போயிடுது நம்ம ஹீரோவுக்கு. இங்கே அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, நான் உங்களுக்காக ஒரு இடம் கொடுத்தேன்ல, அந்த லேண்ட்ல நீங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த லேண்ட்ல வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, அதனால உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து சொந்த பொண்ணு மேல வந்து கேஸ் போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் சொன்னா நான் பயந்துருன்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன, நீங்க தானே அந்த இடத்த எனக்கு கொடுத்தீங்க, நான் பில்டிங் கட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு பில்டிங்லாம் கட்டி கட்டி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ற நேரத்துல இந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னும் நீ தரப்புகளா பண்ணல இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, அதுக்காக கட்டின இடத்த நான் இடிப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. அவங்க அப்பாவும் அதுக்கு என்ன பண்றது, கிஃப்ட் கொடுத்ததுனால டேக்ஸ் அதிகமா வருது, அதனால தான் உங்க அம்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோவம் வந்ததுனால அப்படியே எந்திரிக்கிறா. அவ கையெல்லாம் கொஞ்சம் விடன்னு ஆடுது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொன்னா நான் பயப்படுறேன்னு நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் டக்குன்னு எந்திரிச்சிடா. உடனே எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா, ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க தெரியாம இடையில பேசுறதுக்கு, நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன், ஆனா இதை ஒட்டி நிறைய பிரச்சனைகள் வரும், நம்மளோட ஷேர்லாம் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து வேல்யூ கம்மியாகிற மாதிரி போனாலும் போகும், இதை பத்தி நான் தாத்தாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அவ கையை வந்து மடக்கி அப்படி பிடிச்சிட்டு, இவளுக்கு உடம்பு சரியில்லை இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மன நீ ஓவரா வந்து எனக்கு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், இல்ல நீ வந்து ரொம்ப நர்வஸா இருந்த மாதிரி இருந்துச்சு, உன் கையெல்லாம் சேக்க இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து உன் பக்கத்துல இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம டக்குன்னு கையை விளக்கிட்டு, சரி போதும் நீ தேவையில்லாம ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்க்க வரான். டேய் நான் என்ன பண்ணாலும் அவன் நம்ப மாட்டாடா, என்னால முடியாதடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி நடிக்கிறது, திடீர்னு எப்படிடா அவன் மேல லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்குது, நீ அவள்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடி, இன்னும் 3 மாசம் தானே, அதுக்கு அப்புறம் தான் அவன் இறந்து போயிடுவாள்ல, அது வரைக்கும் நீ அவள்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி தான் நடிவேன், போற உயிர் சந்தோஷமா தான் போயிட்டு போதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம எப்பவுமே வந்து ஒரு சின்ன மீனை போட்டாதான்டா பெரிய மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஆன்டின்னு ஒருத்தி இருப்பால, அவட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு மேரேஜ் போல இருக்குது. அது மேரேஜ வந்து தடுக்கிறதுக்கா இவ்வளவு வந்துருவா. என்னைய போய் ஹனி ஹனின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு மேரேஜா, இந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் வெறி பிடிச்ச மாதிரி அங்க அங்க உள்ள செடியை எடுத்து அவனை அடிச்சு அவனை கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அவளோட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்து தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஏன் மேடம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கும் உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆச்சுல, நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க அப்பா அம்மாவோட உங்களை ஜெயில போட்டுருவாங்க, அதுவும் இல்லாம உங்க அப்பா உங்களுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா அவளும் சரி சரி போறேன் அப்படிங்கிற மாதிரி அதோட வீட்டுக்கு வந்துடா. வந்தவ சாப்பிடாம அவள் படுத்து கிடப்பா போல இருக்குது. உடனே அந்த தாத்தாவும், அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து, என்னம்மா நீ இன்னும் சாப்பிடல வான்னு சொன்னா இவ்வளவு பேய் மாதிரி இருந்திருக்கிறா, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்னட்ட வச்சுக்காதீங்க, நீங்க எப்பேற்பட்ட ஆளு, எங்க அம்மா எதனால இறந்து போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்
அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டி கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்கம்மா, அந்த பொண்ணு வந்து இந்த வீட்ல ஒருத்தி கிடையாதும்மா, நம்ம ஃபேமிலி கிடையாதும்மா, அவ வந்து ஒரு செக்ரட்டரிம்மா, அவ்வளவுதான், நீ தேவையில்லாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதன்ட்டு அவ மகள பாவம் அவரு வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவ. அவங்க 2 பேரும் அப்படியே வாக் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஷூட்டிங் ஸ்டார் போய்கிட்டு இருக்குது போல இருக்குது. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, "அந்த ஷூட்டிங் ஸ்டார பாரு" அப்படிங்கிற மாரி. அத பார்த்தோனே அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வந்துருது. உடனே ஆனாலும் நீ வந்து இப்படி நம்ம பொண்ண வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "வேற வெறுக்காம என்ன செய்ய முடியும்ன்ட்டு." அதாவது நம்ம ஹீரோனோட அம்மாவும், ஹீரோயினும் சரியா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாரி காட்டுறாங்க. அது காரணமே நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவங்க அம்மா வெறுத்து ஒதுக்குறாங்க. அது என்ன ஸ்டோரின்னு நம்ம கதை போக போக தெரிஞ்சுக்கலாம். இது அவங்க அம்மா, அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவளுக்கும் இதெல்லாம் கேட்க கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே அவளும் எதுவுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தவ ரொம்ப லேட் ஆச்சு. இவ்ளோ லேட் ஆச்சு அவ இன்னும் வரலையா? அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நல்ல ஸ்டாமினா தானே இருக்குது. இப்படி இருக்கையில அவ எப்படி இறந்து போ முடியும்ன்ட்டு அப்பதான் டாக்டர்ட்ட பேசுனத பத்தி யோசிக்கிறான். அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம்லாம் இழக்கும். அவ ரொம்ப வீக் ஆவா. எல்லாத்தையும் மறந்து போவா. இந்த மாரிலாம் அவ ஆன பிறகு தான் அவளோட சாவு வந்து நெருங்கும் அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம ஹீரோவும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஒருவேளை 3 மாசத்துல சாவாம இவன் பொழச்சுட்டா என்ன பண்றது? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்கு நெட்ல தேடி பார்ப்போம்ன்ட்டு, இவனும் ஒவ்வொன்னா தேடி பார்ப்பான். அதாவது யாராவது இந்த மாரி மிராக்கிளா உயிர் பொழச்சிருக்காங்களா? இத்தன வருஷம் வாழ்ந்திருக்காங்களான்ட்டு. அ அ அவங்க என்னென்ன மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க? என்னென்னலாம் சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம்? அப்படிங்கிற மாரி இவன் வந்து அவ வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அவன் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வருவா. வந்தவ அவ ரூமுக்கு போகாம நம்ம ஹீரோ ரூமுக்கு சரி வரலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நம்ம ஹீரோ அப்படியே அந்த கம்ப்யூட்டர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இவன் என்ன இப்படியே தூங்குறான்னு சொல்லிட்டு, சரி அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு இவன எழுப்பலான்னு வருவா. அப்பதான் அவன் அவன் தேடிட்டு இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்பான். அத பார்த்தா உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம், அந்த மாரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் நினைச்சுக்குவா, ஆகா நம்ம உயிர் வாழணுங்கிறதுக்காக நம்ம புருஷன் இப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு அவளும் நினைச்சுக்கிட்டு, உடனே அவளும் பார்த்துக்கிட்டு இருப்பா. இவன் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சுருவான். உடனே நம்ம ஹீரோ, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் எவ்வளவு நாள் வாழலாம்? என்னென்ன மாரிலாம் சாப்பிடணும்? என்ன மாரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும்? நீ ரொம்ப கவலைப்படுறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ முழிச்சுட்டு, "ஆமாமா அப்படிதான்" அப்படிங்கிற மாரி சொன்னான். "நான் செத்து போனா இங்க யாருக்குமே கவலை இல்ல. 2 நாள் அழுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான் மறந்துட்டு அவரவர வேலைய பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் கஷ்டப்படுவான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ யாரு அப்படிங்கிற மாரி பார்க்குறான். "அது நீ தான்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவுக்கு பாவம் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம, "ஆமாமா நான் தான்" அப்படிங்கிற மாரி சொன்னான். நம்ம ஹீரோயின், "நான் சாவர பத்திலாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஆனா நான் வாழணும்னு இப்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அது உனக்காகத்தான். எனக்காக நீ வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு பார்க்குறீல்ல, அதனால நான் உனக்காக வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் இத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது இம்பாசிபிள் இருக்கா? நான் உயிர் வாழ முடியுமா? நம்ம வேணா அப்ராட் போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. என்னது அப்ராடா? அப்படிங்கிற மாரி. ஆமாமா, அங்க வேணா போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இத இத பத்தி நம்ம இன்னொரு டாக்டர்ட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோ ஆமாமா நல்ல ஐடியாவா இருக்கே அப்படிங்கிற மாரி. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வர, நம்ம ஹீரோவுக்கு பெரிய தலையில குண்ட தூக்கி போட்ட மாரி இருக்குது. ஐய்யய்யோ! இவ என்னடா நான் எப்படா சாவான்னு பார்த்தா, இவ என்ன பொழைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு போறாளே அப்படிங்கிற மாரி. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்கா. அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து வழக்கு விஷயமா கோர்ட்ல இருக்கான் போல இருக்கு. வர லேட் ஆகும் அப்படிங்கிற மாரி. அந்த நேரம் பார்த்து ஒருத்தி வரா. வந்தவ வேணும்னாலும் நம்ம ஹீரோயின ரொம்ப சீண்டிகிட்டு இருக்கா. இங்க எல்லாரும் ஃபேமிலியா ஜாலியா இருக்காங்க. நீ மட்டும் தனியா இருக்கியே! உன் ஹஸ்பண்ட் இல்லையா? அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் அத பத்தி எதுவுமே கண்டுக்காம பதில் சொன்னாலும், உடனே அவ வேணும்னாலும் சீண்டிக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவ வந்து யோண்டு ஒருத்தன காட்டி, "நீ மட்டும் இவன கல்யாணம் பண்ணியிருந்தா, நீ ஃபாரின்ல சூப்பரா இருந்திருப்பா. இவனும் உன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா என்னமோ தெர்ல கைகூடாம போயிருச்சுல்ல. இப்ப பாரு லோக்கல் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிட்டு, அவனுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அப்பதான் அவளும் கவனிக்கிறா. அதாவது இவங்க யூரோப்ல படிக்கல, ஒண்ணா படிச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவ லவ் பண்ணனால வேண்டான்னு சொல்லியிருப்பா போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோனே, நம்ம ஹீரோவும் கரெக்ட்டான சமயத்துக்கு அங்க வந்துருவான். வந்தோனே அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ட்ரையல்ல இருந்தேன். இது உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் சரியான இடத்துக்கு தான் வந்துட்டீங்க. நம்ம ஹீரோயினும் அதோட கொஞ்சம் சமாதானம் ஆயிர்றா. அப்பதான் யோவும் நம்ம ஹீரோவும் 2 பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யோ எதார்த்தமா சொல்றான். நானும் அவளும் ஒண்ணா படிச்சோம். எனக்கு அப்ப இருந்து அவள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னமோ தெரியல அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே விலகிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போவ, நம்ம ஹீரோவும் அப்படியே வந்தவன் பாத்ரூம்ல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் சொன்னதெல்லாம்.
இவன் அவ்வளவு விரும்புறான்டா, இவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்றான், இப்ப இவன் என்கிட்ட சொல்லி என்ன பிரச்சனை, இவன் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃப் தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தவன் பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயின் அவன் ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம். நம்ம ஹீரோவுக்கு என்னன்னு தெரியல, மனசுல கொஞ்சம் பொறாம அப்படியே எட்டி பாக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல இப்பதான் உண்மையான காதலும் அன்பு துளிர்க்குது போல இருக்குது. அதோட அவங்க கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அத்தனை பேரும் ஏதோ ஒரு காட்டு பொங்கலாக்கு வராங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் வருஷம் அந்த மாதிரி ஹாலிடேஸ்க்கு இங்க இங்க வந்து ஸ்டே பண்ணி ஹண்டிங் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவன் ஏதோ சொல்றதுக்காக நம்ம ஹீரோயினை திரும்பி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இவன் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஃபேஸே அப்படி மாறிடுது. ஒரு வழியா எல்லாருமே வந்து இறங்கிறாங்க. வந்தோடனே அவங்களுக்கு கையில ஒரு ஒரு மேப் குடுத்து, இந்த காட்டுக்குள்ள இந்த வழியா மட்டும் தான் போகணும். வேற அங்கிட்டு இங்கிட்டு போயிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டிங் பண்றதுக்கா எல்லாத்துக்கும் துப்பாக்கி குடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு ஒரு வழிய பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழிய பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா இருக்கா அந்த ஹண்டிங் பண்றதுக்கு. நம்ம ஹீரோவுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வேற வழி இல்லாம அவனும் வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவன் மேப் பார்த்துக்கிட்டே சரி இங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த வேலி அந்த காட்ட சுத்தி வேலி மாதிரி அடைச்சிருக்காங்க. என்னமோ தெரியாது அந்த வேலியில வந்து பெரிய ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தவ ஏதோ காடா கௌதாரியா பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்துருது. உடனே அவ கையில உள்ள கண்ணை கீழே போட்டுட்டு அப்படி பாக்குறா, அவளுக்கு உலகமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அவளுக்கு என்ன நடக்குதுன்றே அப்படி தெரியல. நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் அவளை நோக்கி ஏதோ ஒண்ணு வர மாதிரி இருக்குது. அதாவது காற்று பன்றி தான் அவளை நோக்கி அப்படியே முற்ற வர மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு நம்ம ஹீரோ மட்டும் தான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுனது நான் உனக்கா எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அப்படி கண்ணை முறை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டா வந்து கண்ணை எடுத்து அந்த காட்டு பன்றியை வந்து சுட்டுறான். அதுவும் அப்படி கீழே விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோவும் அப்படி திரும்பி உனக்கு ஒண்ணும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கேட்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை அப்படியே இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாம். பாய்.